ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிஸ்டோ ரிசல்ட் பேஜ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ போய் செக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ செக் பண்ணுறப்போ கேப்சா இல்லை இன்வாலிடுன்னு வருது, இல்லை வெயிட்டிங் சுற்றுது, இல்லை லோட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. அது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த போர்ட்டல் வந்து 11:30 எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ வரைக்கும் வந்து ஒரு 20-30 ரிசல்ட்ஸ் வந்து செக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு அஃபீஷியல் வெப்சைட்குள்ளே போயிருங்க. coe.aninu.edu/home/index.php இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே இப்போதைக்கு போர்ட்டலுக்குள்ளே போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் லாகின் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அப்படியே சுற்றிட்டே இருக்குது அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு, அதாவது அதை விட்டு வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போங்க, வெளியே வந்துட்டு உள்ளே போங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த லாகின் பேஜுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து போகுது. ஸோ அதுக்கப்புறம் கேப்சா கார்டில் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பார் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணி அதை ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். அப்படியே ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த கேப்சா வந்து காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் லோட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். அதே தான் மேலேருந்து கீழே இழுத்து விடுங்க. இல்லாட்டி மேலே இருக்க அந்த சர்ச் பார் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சால்வ் ஆயிடுது. ஸோ அதே மாதிரி நீ உள்ளே போய் வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இல்லை லாக் அவுட்டும் கொடுங்க. லாக் அவுட் கொடுத்து ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு சில டைம் இதில் வந்து இல்லீகல் லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி வந்தாலும் வெயிட் பண்ணுங்கள். திரும்ப அந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கனாலே எடுத்துரும். ஸோ இன்வாலிட் டேட்டான்னு வரும். ஸோ அப்படி வந்து ஏதாவது கரெக்டான டேட்டா கொடுத்து போயிருந்தாலும் இன்வாலிட் டேட்டா வருது அப்படின்னா ஸோ அந்த டைம்லேயே வந்து திரும்ப அதாவது ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பேஜுக்குள்ளே போங்க. ஸோ எடுத்துரும். ஸோ அது போக வெயிட்டிங் சுற்றிட்டே இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா அப்படியே அந்த இதில் வந்து மினிமைஸ் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே போய் பாருங்கள். அது உங்களுக்கு லோட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஒன்று ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இல்லை வந்து வெயிட் பண்ணி நான் பார்க்க போகிறேன். அதாவது உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து ரிசல்ட் பார்க்குற டைமில் அப்படியே வெயிட்டிங் சுற்றிட்டு இருக்குன்னா அது மினிமைஸ் பண்ணிட்டு திரும்ப உள்ளே போங்க, எடுத்துரும். இல்லை எனக்கு டேட்டாவே வந்து என்ட்ரு ஆகாமல் அப்படி சுற்றிட்டு இருக்குன்னா அந்த டைமில் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பேஜை செக் பண்ணி பாருங்கள். நம்மளும் வந்து இப்போ ரிசல்ட்ஸ் வந்து செக் பண்ணி சொல்லிட்டோம். ஸோ உங்களுக்கு இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் டெலகிராமில் கூட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்து கொடுத்துரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.